என்ன பண்ணுவேன் இனிமே யாரு போய் நான் சொல்ல யார் வந்து என்ன அடிப்பா ஒண்ணு வச்சு ஒரு சங்கதி உருவாக்கலான்னு பார்த்த ஊதிட்டு போயிட்டியம்மா விட்டுட்டியா யார் பாட்டுது தெரியலையா தங்கத்தை கோட்டு விட்டியா இப்படி அதுக்கு இருக்காத இன்னைக்கு இதுக்கு நடந்தது நாளைக்கு ஊருக்கு எல்லாருக்கும் நடக்கும் மன்னரிடம் போ நீதி கேடுக்கு நான் தூக்கி வரும் பாப்பா என் ஆட்சி என்ன நீதி காட்டுகிறாய் முதலில் நீ யார் ஏழ்மைக்குடியில் பிறந்தவன் என்னுடைய பெயர் கலையரசன் இதுவரை என் ஆட்சியிலே கொலை களவு கற்பழிப்பு நடக்கவில்லை எப்ப செத்துச்சுனே தெரியல நரம்பு தூக்குதுப்பா நீ யார் இருந்திருக்கும் இந்த பிறமியா பெயர் கலையரசன் இவள் என்னுடைய தங்கை அவள் பெயர் கலையரசன் என்னுடைய தங்கை எந்த பாவியை கொண்டு விட்டார்கள் மன்னா எந்த பாவியை கொண்டு விட்டார்கள் இதுவரை என்னாற்றிலே கொலை களவு கற்பழிப்பு நடக்கவில்லை எந்த கொடியவன் ஒரு தங்கையை கொண்டிருக்கிறான் என்ன அப்பா எனக்கு திருமணம் இப்போது வேண்டும் அப்பா கலையரசு நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா வாழ வேண்டும் என்று நடத்துறது என்னை விட்டு பிரிந்து விட்டாயோ கலையரசு அன்பின் பிறப்பிடவே அருகில் இருப்பிடவே பாசற்ற மடுமங்கா ஒளிவிளக்கு பொறுமையின் பொற்சுடரு என்னை தன்னம் தனிமையாக தவிக்க விட்டு விட்டாயே கலையரசு ஒளியே அழிந்ததன்னு என்னை விட்டு ஒன்றினாயும் பிரிந்ததன்னு அழிந்ததன்னு என்னை விட்டு ஒன்றினாயும் பிரிந்ததன்னு அழிந்ததன்னு என்னை விட்டு ஒன்றினாயும் பிரிந்ததன்னு என்ற உயிர்
இந்த உண்மை தெரிந்த போது உன் உயிரும் பிடித்தனம்மா. ஒளியே ஒளியே அழிந்ததென்று என்னை விட்டு உன்னிதயம் பிரிந்ததென்று. என்னை விட்டு உன்னிதயம் பிரிந்ததென்று. என்னை விட்டு உன்னிதயம் பிரிந்ததென்று. மகளே, ஏழானத்தா, யாரோ ஒரு ஏழை பெண் இறந்திருக்கிறாள். இறந்த பணத்தை நீதிமன்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இவள் யாரோ ஒருவள் கிடையாதப்பா. நான் உயிருக்கு உயிராக காதலித்து என்னுடைய காதலை கரையாக்கி நான் திருமணம் என்று சொன்னேன். தந்தையே, எனக்கு திருமணமே வேண்டாம் என்று மறுத்துரைத்தார். இவள் இறந்த பிறகு அழுதியதப்பா. கால நேரம் வரும்போது உலகத்தில் எடுத்து சொல்லி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறப்பா. அதற்குள் யாரோ ஒருவருடைய காதலை கொலை செய்து விட்டிருக்கிறார். ராஜா, யாரோ ஒருவன் இல்லை. இதே நாட்டைச் சேர்ந்தவன். நம் நாட்டைச் சேர்ந்தவன். இதே நாட்டை சேர்ந்தவனா? அப்பேற்பட்ட கொடியவன் எங்கு இருக்கிறார்? இதே அரண்மனையில் இருக்கிறான் அந்த சதிகாரன். இதே அரண்மனையில. அப்படி என்ன சதிகாரன் யார்? கலையரசி அண்ணன் கலையரசன் தான் இந்த கொலையை செய்தான். அளவதியாரே, ஒரு அண்ணன் தங்கை எதற்காக கொலை செய்ய வேண்டும்? உண்மைதான். உடன் பிறந்த தங்கையா என்று கேட்டு பாருங்கள் அவனிடத்தில். ஐயா, கலையரசனுடைய தங்கையா இல்லையா சொல்லுங்கள் ஐயா. இப்பொழுது ஒரு உண்மையை சொல்கின்றேன். எனக்கோ 10 வயது. அப்பொழுது பக்கத்தூரிலே திருவிழா நடந்து கொண்டிருந்தது. திருவிழாவுக்கு சென்றேன். திருவிழா நல்ல முறையில் நடந்து முடிந்தது. கூட்டமெல்லாம் கலைந்தது. அப்பொழுது இதோ இருக்கும் என்னுடைய தங்கையானவள் 7 வயது குழந்தை அனாதையாக அழுது நின்று கொண்டு அழுதிருந்தார். யாருடையது இந்த குழந்தை, யாருடையது என்று கேட்டேன். யாரும் கேட்க நாதி இல்லை. அனாதையாக நின்று கொண்டிருந்தார். இந்த அனாதைக்கு இந்த அனாதை சொந்தம் என்று எடுத்து வந்து என் உடன் பிறந்த தங்கை போல் வளர்த்தேன். நான் கொள்வேனா? தளபதியாரே, பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் சிறந்தது. இல்லை என்று வளர்த்த தங்கை எதற்காக ஒரு அண்ணன் கொலை செய்ய வேண்டும்? இதுவரைக்கும் தான் இந்த படைத்தளபதி காட்கொடகனுக்கு தெரியும். இவன் வீட்டு அருகாமையில் இருக்கும் போண்டாமுக்கனை கேட்டால் உண்மையை வெளிச் சொல்வார். அடுத்தது என்ன? கலையரசு எப்படி இருந்தார்? ஐயா, நடந்தது சொல்லத்தான் வேண்டும். கேட்டால் உண்மை தெரியும் என்று உரைக்கிறார். ஆமாம் ஐயா, சொல்லத்தான் வேண்டும். அது சொல்லாமல் இருக்க முடியுமா? நீங்கள் இளவரசர் அல்லவா, மகாராணி அல்லவா, மன்னர் அல்லவா, தளபதி அல்லவா? இங்கு நான் சொல்லத்தான் வேண்டும். சொல்லிதானாக வேண்டும். அந்த உண்மையை நான் சொல்ல ஒரு வாரம் சொல்கிறேன் ஐயா, சொல்கிறேன் ஐயா. இவர் வீட்டு பக்கத்தில் தான் நான் குடும்பம் இருக்கிறேன். சின்னந்திரு வேண்டாம் கொண்டு வந்தான். சின்னந்திரு குழந்தைகள் அசிங்கமாக இருக்கு. வச்சு வச்சே கேள்வி கொண்டு உண்மையும் சொல்ல வேண்டும் அல்லவா? ஆனா வளர வளர அழுகல ஐஸ்வர்யராய் மாதிரி ஆயிப்போச்சு. குஷ்பு மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு பார்க்கலாம். பிரச்சனையே ஒரு நாள் பயங்கர கூசல். இன்னும் செவுத்து எகிரி பார்த்தா இவங்க 2 பேர் அடிச்சுங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. போய் தடுக்க வேண்டியது. என்ன அடிப்பாங்க போலுக்கு அப்படின்னு எட்டி பார்த்துனேன். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொல்லிங்குது, நான் ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. உடனே பாரு தட்டி வச்சுரும் அடிக்கிறான், மோட்டமான அடிக்கிறான். நான் போலான்னு பார்த்தேன். அப்போது போய் தடுக்க போன என்ன அடிப்பானே இல்ல எட்டி பார்த்துனேன். அதுக்கப்புறம் இந்த சொல்லு அடிக்காதான்னு சொல்லி உடனே அவன் சொல்றான், உன்னை தூக்கின்னு வந்து வளர்த்தது நானு, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தது நானு, சாப்பாடு போட்டது நானு. இவ்வளவு அழகா இருக்கிற வேற அது குத்துனா என்ன கல்யாணம் பண்ணி அவன் குழந்தை அண்ணா எனக்கு அண்ணன் நான் அப்படி நினைக்கிறேன். எனக்கு கொண்டாட்டியாவா கல்யாணம் பண்ணி முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டான். முடியாதுன்னா சொல்லி கத்தி ஒரே சொல்லி 2 கண்ணால பார்த்தேன். அப்படி இவர்தான் கொலை செய்தார் என்றால் எதற்காக நீதிமன்றத்தில் கோர வேண்டும்? அடிக்கடி கேட்டேன். சொல்கிறேன். ஏன் தூக்கி கொண்டு வந்தான் தெரியுமா? இவன் குத்தி விட்டு எங்கன்னா ஓடிட்டானா? இவன் ஒன்னும் ஆள் இல்லையே, ஒருவேளை அவன் கொலை பண்ணிருப்பான், சண்டைக்கு வந்துடும் சொல்லிட்டு அந்த சண்டைக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்துல இவன் தூக்கி வந்தான். மன்னர் கிட்ட ஏன் மன்னர் கிட்ட தூக்கி வந்தான்?
மன்னர் பார்த்தா ஏதாவது சன்மானம் கொடுப்பார். அதை வச்சு பொட்டி கடை வச்சு போச்சுக்கலாம் 2 எண்ணெய் தூக்க மாட்டான். ஒரே நாள்ல 2 மாட்டான். அனுபவி உனக்கு என்னடா தெய்வ செய்து உனக்கு என்ன தேவத்தை செய்து உன்னுடைய தங்க அரண்மனையில வாழ வேண்டும் என்று சந்தோஷப்பட வேண்டியது தானே. அநியாயமாக என்னுடைய காதலை கொலை செய்து விட்டு இருக்கிறானே. நீ எல்லாம் ஒரு மனிதரா? அப்பா இவனுக்கு சரியான தண்டனை கொடுத்து இந்த நாட்டு விட்டு விரட்டி விடுங்களப்பா. என்னுடைய முகத்தில விரிக்காது. போடா என்பவன் ஏழாவது ஒரு நாளை காதலித்தார். இவள் என் மருமகள் வருவதைதான் என்ன செய்ய வேண்டும்? காட்டு மாரியம்மன் ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு அருகாமலே ஒரு பாடந்த பங்களா இருக்கு. சரி, அந்த பங்களாவை கொண்டு செல்வது முறையோட அடக்கம் செய்யும். யார் அடக்கம் பண்ண கூட மாட்டேன். நானே தான் அடக்கம் பண்ணுவேன். எங்க பாதுகாப்பு உன்னை நான் தான் அடக்கலம் செய்வேன். என்ன செய்யறா? தூக்குடா. எவனோ பூ எடுத்து மேல வச்சுக்கிறான். டேய் பரவாயில்லடா. ஐயோ கருவிலே உருவாகி மண்ணிலே இரணமாகி அவன் கண்ணி பருவத்திற்கு மங்கை பருவனதற்கு ஒரு தாயும் தந்தையும் எவ்வளவு துன்பப்படுகிறார் தெரியுமா?